சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 37. சேந்தன் காஞ்சனாதேவியிடம் இளைய பல்லவனை சந்திக்க வேறு ஒருவரும் உண்டு என்றவுடன் யார் அது என்று காஞ்சனா கேட்டாள். அதற்கு சேந்தன் மஞ்சளழகி என்றான். யார் அது மஞ்சளழகி என்று வியப்புடன் கேட்டாள் காஞ்சனா. பலவர்மன் வளர்ப்பு பெண். அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்று கோபமாக கேட்டாள் காஞ்சனாதேவி. மன்னிக்கவும், இருவருக்கும் மனமாக இருந்தது. சந்தர்ப்பங்கள் குறுக்கிட்டன. அதனால் மனம் நடக்கவில்லை. சரி, நீ போ வெளியே என்று கத்தினாள். இளைய பல்லவன் அரைக்கதவை தட்டினாள். கதவு திறந்ததும் புயல் போல உள்ளே நுழைந்தாள். இங்கு எதற்கு வந்தாய் என்று இளைய பல்லவன் சீறினான். இங்கு வந்தால் என்ன? இங்கு யாரும் வரக்கூடாதென கட்டளையிட்டிருக்கிறேன். அந்த கட்டளையை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. கட்டளையை மீறுபவர்களுக்கு தண்டனை உண்டு. தெரியும் எனக்கு. தெரிந்துமா வந்தாய்? ஆம், நான் தனிமையை விரும்புகிறேன். என்னிடமிருந்து தானே? என்ன உளறுகிறாய்? காஞ்சனாவின் உதடுகள் துடித்தன. இளைய பல்லவன் காஞ்சனாவை வேகமாக நெருங்கினான். என்னை கொல்லுங்கள் என்று கோபமாக கத்தினாள். உன்னை எதற்கு கொல்ல வேண்டும்? உங்கள் திருமணத்தை பார்க்காதிருக்க. யாருடன் எனக்கு திருமணம்? மஞ்சள் அழகியுடன், என் சித்தப்பா பலவர்மன் வளர்ப்பு மகள். யார் சொன்னது? யார் சொன்னால் என்ன? உண்மை உண்மைதானே? காஞ்சனா, மஞ்சளியை பற்றி உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆம், பலவர்மன் வளர்ப்பு மகள் மஞ்சளழகி என்று சொன்னீர்கள். அவளை நீங்கள் காதலித்தது உண்டா இல்லையா? அவள் தாயற்றவள். தந்தை யாரென்று அறியாமல் இருந்தாள். அவளை காட்டி என்னை அழிக்க திட்டமிட்டான் பலவர்மன். அதற்காக பல நாடகங்கள் நடித்தேன். ஒரு சமயம் காதல் என்னும் நாடகத்தில் அவளுடன் நடித்தேன். அவ்வளவுதான். உன்னை கண்டதும் என் இதயத்தை திறந்து காட்டிவிட்டேன். இனி எது வேண்டுமானாலும் செய் என்னை. அவள் உதடுகள் துடித்தன. பேச்சு வரவில்லை. அவள் பூக்கரங்கள் அவன் கழுத்தை சுற்றி வளைத்தன. வெகு நேரம் காஞ்சனாதேவி வராததால் சேந்தன் மெதுவாக உள்ளே நுழைந்தான். கண்டியத்தியவனும் பின்தொடர்ந்தான். இளைய பல்லவன் வேகமாக வெளியே வந்தான். என்ன கண்டியத்தேவரே, என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? தங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன். தேவரே, அதோ அந்த இரு மரக்கலங்கையையும் ஒன்றன் பின் ஒன்றாக துறைமுகத்துக்குள் கொண்டு போய் நிறுத்துங்கள். கடல்புறாவை துறைமுகத்துக்குள்ளே கொண்டு போய் கடல் கோரைகளுக்கு நிற்க வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தான். கடல்புறாவின் அசைவைக் கண்ட கங்கதேவன் அதன் அமைப்பை பார்த்து வியந்தான். கடல்புறாவின் தலையில் கால் வைத்து கம்பீரமாக வந்து கொண்டிருந்தான் இளைய பல்லவன். கங்கதேவன் கரைக்கு வந்தான். கண்டியத்தேவனுக்கும் அமீருக்கும் வேண்டிய உதவிகள் செய்தான். இளைய பல்லவனை நோக்கினான். தங்களுக்கு ஏதேனும் நான் உதவி செய்ய வேண்டுமா என்றான். பலவர்மனையும் மஞ்சளழகியையும் உடனடியாக கரைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு உங்கள் மாளிகையில் ஓர் அறை தேவை. அதற்கென்ன, அப்படியே செய்கிறேன். வரவழையுங்கள் இருவரையும். இளைய பல்லவன் 2 மாலுமிகளை அனுப்பி வைத்தான். மயக்க நிலையில் இருந்த பலவர்மனை தூக்கி வந்தார்கள். காஞ்சனாதேவி பின்தொடர்ந்து வந்தாள். இளைய பல்லவன் கங்கதேவன் மாளிகைக்கு இருவரையும் அழைத்துச் சென்றான். விருந்து தயாராக இருந்தது. காஞ்சனாதேவி உண்ண மறுத்துவிட்டாள். கங்கதேவனுடன் உணவு உண்டான் இளைய பல்லவன். பிறகு கங்கதேவனிடம், கங்கதேவரே, நான் கரைக்கு போய் மரக்கலங்கள் சரியாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று கங்கதேவன் மனதுக்குள் எண்ணினான். காஞ்சனாதேவியின் அரைக்கதவை இருமுறை தட்டினான். கதவு திறந்தது. அங்கே குலவாணிகன் சேந்தன் நின்று கொண்டிருந்தான். அதிர்ச்சியடைந்தான் கங்கதேவன்.